ஒரு சில வார்த்தைகளை பேசுவா ஹேனா லில்லி. Praise Lord. ஐயாவை பற்றி பேசுகிறது நான் நினைக்கவே இல்லை. இங்கே எல்லாத்துலேயும் அவங்க பேசிட்டு போனாங்க. என்கிட்ட எதுவுமே ஒரு பாய் கூட சொல்லாமல் போயிட்டாங்க. கிளம்பும் போது ஹேனா எங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் தூங்கிட்டு இருந்தேன். அவங்க போனதே எனக்கு தெரியாது. அவங்ககிட்ட கடைசியில் எதுவுமே அவங்களும் என்கிட்ட பேசல, நானும் அவங்ககிட்ட பேசல. சரி எப்போவுமே போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கூட ஒரு சான்ஸே கிடைக்கல. நான் அவங்கள பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை, அவங்க மூஞ்ச பார்க்கவும் இல்லை. சொல்லிகிட்டே இருப்பாங்க நல்லா இருக்காங்க, இப்போ பரவாயில்ல, வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்ட்டு. சரி வீட்டுக்கு வந்துடுவாங்க, இப்போ வந்துடுவாங்க, அப்புறம் வந்துடுவாங்க, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் வீட்லேயே தான் இருப்பேன். சில பட்சத்திலையும் கேட்டுட்டு மம்மியாட்டும் கேட்டுட்டு தான் இருப்பேன், எப்படி இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாடுலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயாவை எனக்கு இவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. நான் அதை அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதும் கிடையாது, அவங்களும் என்கிட்ட டைரெக்டாக சொன்னதும் கிடையாது. அவ்வளோலாம் நாங்கள் உட்காந்து பேசி கதைச்சிட்டு ஒரு நாளும் பண்ணதே கிடையாது. ஆனால் அவங்க எப்படின்னா எப்பயாச்சும் ஒரு நாளில் ஒரு தடவையாவது என்னைய பார்த்துடணும். நான் கீழே போகலன்னா கிராணி அடுத்த நாள் நான் கீழே போகும்போது கேட்பாங்க ஏன் கீழே வரல அப்படின்ட்டு. அப்போ கிராணிட்ட சொல்லுவேன் எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லை நான் படிச்சுட்டு இருந்தேன் ஏதாவது சொல்லுவேன். கிச்சனில் உட்காந்துருப்பாங்க, கிராணியை கூப்பிட்டு கேட்பாங்க அவன் ஏன் நேற்று வரல, என்ன சொன்னான் அப்படின்னு கேட்பாங்க. என்கிட்ட டைரெக்டாக கேட்டதே கிடையாது, என்கிட்ட சொன்னதும் கிடையாது. என்னை எந்த விஷயத்துலையுமே டிஸ்கரேஜ் பண்ணதே கிடையாது. நான் வீட்டில் இருக்கும்போது குக் பண்ணுவேன், ஏதாச்சும் பண்ணிகிட்ருப்பேன். அதை சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைனா கூட சூப்பராக இருக்குது, நாளைக்கு இதை செய்ய அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதை சாப்பிட போகலாமா, அதை சாப்பிட போகலாமான்னு கேட்பாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு டிசிஷன் எடுப்பாங்க, இங்கே போகலாம், இந்த இடம் இதை பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அவங்க ஹேனா ஹான்சன்ட்டு கேளு, அவங்க மாற்றி அவங்க சொல்லுவாங்க. நாங்கள் ஒன்று சொல்கிறோன்னா எங்கள் டிசிஷன் தான் கேட்பாங்க. எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்களோ சித்தப்பா சித்தி சொல்கிறாங்களோ எல்லாத்தையுமே எனக்காக ஹான்சனுக்காக மாற்றுவாங்க. என்னன்னாலும் போய் அவங்கக்கிட்ட கேளு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளு, அவங்க தாட்ஸ் என்ன, அவங்களுக்கு இது பிடிக்குமா. எப்போவுமே எங்களோட நான் ஹான்சன் எடுக்கிற டிசிஷன் தான் அவங்க வேல்யூ பண்ணுவாங்க இந்த செகண்ட் வரைக்குமே. அதே மாதிரி சர்ச்சில் போகணும், போய் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சண்டே ஈவினிங் நைட் எனக்கு லேட்டாக இருக்குது, சர்ச்சில் பிடிக்கும். கிராணி எல்லாருமே கிளம்பிடுவாங்க. ஐயா கேட்பாங்க போகலாமா போகலாமான்ட்டு. நான் சொல்லுவேன் இருங்க ஒரு 10 நிமிஷம் இருங்க, 15 நிமிஷம் இருங்கன்னு சொல்லுவேன். அந்த இடத்துல எனக்காக நான் வர்ற வரைக்கும் எவ்வளோ லேட் ஆனாலும் உட்காந்தே தான் இருப்பாங்க. இனி ஒரு நாளும் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இல்லை ஊருக்கு போனாங்கன்னா அவங்க இல்லையேன்னு என்னை ஃபீல் பண்ண வச்சதே கிடையாது. நான் என்ன கேட்டாலும் நான் ஒன்று கேட்பேன், ஹான்சன் ஒன்று கேட்பான், அவங்க ஒன்று சாப்பிடணும்னு நினைப்பாங்க. 3 ஹோட்டல்லேருந்து எங்கள் வீட்டுக்கு சரி உனக்கு என்ன பிடிக்குமோ நீ வாங்கி சாப்பிடு, அவனுக்கு என்ன பிடிக்குமோன்னு தனித்தனியாக எங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கோ, இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க. எந்த விஷயமே நீ பண்ணாதன்னு சொன்னதே கிடையாது. நான் என்ன பண்ணாலும் நல்லா இருக்கு குறை கண்டுபிடிச்சு சொன்னதே கிடையாது இது வரைக்கும். அவங்க பயந்தோ இல்லை இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு நான் பார்த்ததே கிடையாது. எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எப்போவுமே சிங்கக்குட்டிகள் பட்னியாக இருக்கும், ஆனால் ஆண்டரை தேடுறது குறையே இல்லைன்னு பாடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச லைன் அதுதான், குறை இல்லை குறை இல்லை அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சர்ச்சுக்கு போகணும், 7 8 சீக்கிரம் வரணும் சீக்கிரம் வரணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. நான் அவங்கள இவ்வளோ மிஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன ஒன்றுனா கடைசியில் என்னைய பார்க்காமலே போயிட்டாங்க. ஒரு வாரத்தை கூட பேசல. சண்டே மத்தியானம் தான் வீட்டுக்கு போனேன், பார்த்தேன், எனக்கு தூக்கம் வந்துச்சு, நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை அவங்கள. நைட் அவங்க இறந்துட்டாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இறந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு சித்தி பெல் அடிச்சாங்க. மம்மி போகும்போது ஏன்டா இவங்க போறாங்க, எதுக்கு திடீர்னு போறாங்க, தூங்கவே இல்லை, உட்காந்தே தான் இருந்தேன். சித்தி பெல் அடிச்சோடனே கதவை திறந்தேன். இப்படி சொன்னாங்க.
அவங்க ஒரு ஹாப்பியான பிளேஸ்ல தான் இருக்காங்க. ஹெவன் வந்து எல்லாத்தையும் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் கண்டிப்பா அவங்க பேரை பெருமைப்படுத்துவேன். ஞானதாஸ் ஐயா பேத்தின்னு நான் அவங்கள பெருமைப்படுத்துவேன். கீழே விடவே மாட்டேன் அவங்க பேரை.